வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் நீர்த்தேக்கங்கள் சிலவற்றின் வான்கதவுகள் திறப்பு. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ எதிர்வரும் 25ஆம் திகதி வரை விளக்கமறியலில். புருண்டே நாட்டு ஜனாதிபதியின் 3ஆம் தவணைக்கான தேர்தல் எண்ணத்தை மீளப்பெறுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு தொடர்பான மேன்முறையீட்டு வழக்கை எடுத்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி CR குமாரசுவாமி ஜெயலலிதா உள்ளிட்ட குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட நாள் வரையும் விடுதலை செய்வதாக தீர்ப்பளித்துள்ளார். இதற்கமைய ஏற்கனவே பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு செல்லுபடி ஆகாது எனவும் நீதிபதி CR குமாரசுவாமி தீர்ப்பளித்துள்ளார். 1991 தொடக்கம் 1996ஆம் ஆண்டு வரை தமிழக முதல்வராக பதவி வகித்த காலப்பகுதியில் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் 1996ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் திகதி ஜெயலலிதாவிற்கு எதிராக சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதனை அடுத்து 1996ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் திகதி கணக்கில் வராத சொத்துக்கள் உள்ளதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக இளஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அப்போதைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உத்தரவிட்டது. இதன் கீழ் ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக இந்திய மதிப்பில் 66.65 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடுத்தது. 1997இல் சென்னை சிங்காரவேலர் மாளிகையில் ஆரம்பித்த இந்த வழக்கு விசாரணை 2003ஆம் ஆண்டில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. நீதிபதி குன்கா தனது 1136 பக்க தீர்ப்பில் ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ரூபாய் 53 கோடியே 60,49,954 ரூபாவை முறைகேடான வழிகளில் சம்பாதித்துள்ளது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அத்துடன் ஜெயலலிதா தனது சகாக்களான சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருடன் சேர்ந்து கூட்டு சதியில் ஈடுபட்டதும் நிரூபணமாகி உள்ளது என நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். 4 குற்றவாளிகளுக்கும் தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும் ஜெயலலிதாவுக்கு ரூபாய் 100 கோடி அபராதமும் ஏனைய 3 பேருக்கும் தலா ரூபாய் 10 கோடி அபராதமும் விதிப்பதாக நீதிபதி குன்ஹா தீர்ப்பு வழங்கியிருந்தார். எனினும் இதை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி CR குமாரசுவாமி அனைத்து கட்ட விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்குவதை திகதி குறிப்பிடாமல் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் திகதி ஒத்திவைத்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று காலை வழங்கப்படும் என கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி DH வஹேலா கடந்த வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 11 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்ததை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உட்பட 4 விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 136 பக்க தீர்ப்பில் ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை எதிர்வரும் 25ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். சதோச நிறுவனத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் அண்மையில் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜான்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருந்தார். மேல் மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் நௌசர் ஃபௌசியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். 3 வருடங்களுக்கு முன்னதாக வர்த்தகர் ஒருவர் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை ஒன்றை பரிசீலித்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறியமை தொடர்பில் நீதவான் இதன்போது அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நௌசர் ஃபௌசியை கைது செய்வதற்காக சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரிய போதிலும் அந்த ஆலோசனைகள் கிடைக்கவில்லை என போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர்.
இதன் காரணமாகவே மேல்மாகாண சபை உறுப்பினரை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற போது அது குறித்து ஆராய்ந்து சந்தேக நபரை கைது செய்வதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என போலீசாருக்கு நீதவான் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்றதால் நீர்த்தேக்கங்கள் சிலவற்றின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. கண்டிக்கும் மாத்தளைக்கும் இடையிலான ரயில் சேவை ஸ்தம்பிதமடைந்துள்ளது. மஹயாவ பகுதியில் பாலம் ஒன்று தாளரங்கியுள்ளமே இதற்கு காரணம் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. ரயில் சேவையை வழமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் கலாவாவி மற்றும் நாச்சதுவாவியின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கலாவாவியின் 2 வான்கதவுகள் 2 அடி திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாச்சதுவாவியின் 6 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை மொனராகலை வெகரகல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் 6 அங்குலம் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் 4ஆம் நாள் இன்றாகும். இன்றைய தினம் வாகன தொடரணி சுன்னாகத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து பருத்தித்துறை ஊடாக சாவகச்சேரியை சென்றடைய உள்ளது. சக்தி சிரசன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து இந்த ஒற்றுமை பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் கடந்த வெள்ளிக்கிழமை தலைமன்னாரில் ஆரம்பமானது. இந்த வாகன தொடரணி மன்னார், மடு, பூவரசன் குளம், வவுனியா, மாங்குளம், கிளிநொச்சி, பூநகரியூடாக நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. இன்று காலை சுன்னாகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி பருத்தித்துறையூடாக சாவகச்சேரியை வந்தடைய உள்ளது. நாங்கள் அனைவரும் இந்த நாட்டின் ஒரே இனம் என்பதை வலியுறுத்தி எமது ஒற்றுமையை உறுதிப்படுத்தி யாழ்ப்பாணத்திலிருந்து அனைத்து மக்களுக்கும் எடுத்துக்காட்டும் நோக்கில் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்திற்கும் பங்களிப்பு வழங்கும் சிறந்த உள்ளம் கொண்ட யாழ் மக்களுக்கும் எமது கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாந்தி, சமாதானம், ஒற்றுமையை ஏற்படுத்துவதாக நான் நம்பிக்கை கொள்கின்றேன். மக்களின் உள்ளங்களில் தான் சமாதானம் உள்ளது. அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் மிகவும் முக்கியமானதாகும். சிரச ஊடக வலையமைப்பு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து மக்களின் உள்ளத்தை தெளிவுபடுத்தி சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது தொடர்பில் நாம் மகிழ்வடைகின்றோம். அதன் பின்னர் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் பருத்தித்துறை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரவிரகு. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBCMTV ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் கொழும்பு துறைமுக நகருடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தற்போது பருத்தித்துறை நகரை வந்தடைந்திருக்கின்றது. அந்த வகையில் பருத்தித்துறை பிரதான பஸ் தரிப்பிடத்தில் எங்களுக்கான அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கலை கலாச்சார அம்சங்களுடன் தற்போது நாங்கள் இந்த பயணத்தின் மிக முக்கியமான அம்சமான செங்கல் வாங்கும் வைபவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய இந்த பிரம்மாண்டமான பயணத்தின் முக்கியமான அம்சமான செங்கல் தற்போது கரங்களுக்கு கரம் மாற்றப்பட்டு தற்போது அது எங்களுடைய வாகனத்தில் ஸ்தாபிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இந்த பயணமானது இந்த செங்கலினை பெற்றுக் கொண்டதன் பின்னர் தொடர்ந்தும் சாவகச்சேரி நோக்கி பயணிக்க இருக்கின்றது. தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBCMTV ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் கொழும்பு துறைமுக நகருடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த
வாகன தொடரணியானது தொடர்ந்து சாவகச்சேரி வரை பயணிக்க இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பருத்தித்துறை பிரதான பஸ் தரிப்பிடத்திலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற காடழிப்பு தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்த பணிப்புரைக்கு அமைய இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக சுற்றாடல் அமைச்சின் அதிகாரிகள் அங்கு சென்றிருந்தனர். இந்த ஆய்வுகளில் கலந்து கொள்வதற்காக தாமும் நேற்று அங்கு சென்றதாக மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க கூறியுள்ளார். இதேவேளை வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளிலும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை தடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றாடல் அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் குறித்த பகுதிகளில் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையில் எவரேனும் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வவுனியா செட்டிகுளம் பிரதேச செயலாளரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செட்டிக்குளம் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்ட இடமாற்றத்தினை ரத்து செய்யுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். செட்டிக்குளத்தினுடைய பிரதேச செயலாளர் சேவையை மக்களாகிய நாங்கள் வெகுவாக மெச்சுவதோடு அவரை பாராட்டுவதோடு அவருடைய சேவை இன்னும் எங்களுக்கு தேவை என்ற ரீதியிலே நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருந்தோம். எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களை இடம் மாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிய இடத்தில் நிற்கின்றோம். இந்த மாற்றம் அரசியலாகவோ அல்லது வேறு எதுவாகவோ நாங்கள் எடுக்கவில்லை. எங்களுடைய மக்களுடைய தீர்ப்பாகத்தான் நாங்கள் இங்கு வந்து நிற்கிறோம். மக்கள் விரும்புகிறார்கள் இந்த பிரதேச செயலாளர் இங்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை. இதோ இங்கு பெருகி இருக்கும் மக்கள் தங்களுடைய உணர்ச்சிபூர்வமான கதைகளினாலும் சுலோகங்களினாலும் தங்களுடைய மனதில் இருக்கிற ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஆர்ப்பாட்டக்காரர்களினால் செட்டிக்குளம் உதவி திட்ட பணிப்பாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்த மகஜரை செட்டிக்குளம் மக்கள் ஒன்றிணைந்து தமிழ் முஸ்லிம் மக்கள்